இன்னொரு விஷயம் என்னன்னா 2 மூக்கு இருக்கு. எனக்கு வலது பக்கம் மூக்கு வழியா மட்டும் தான் மூச்சு விட முடியுது. இல்லன்னா இடது பக்கம் மூக்கு வழியா மட்டும் தான் மூச்சு விட முடியுது டாக்டர். இது நார்மலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா நம்மள நெறைய பேருக்கு வாய் வழியா நம்ம அதிகமா சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியறதில்ல. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் மூச்சை உள்ள இழுக்க முடியும். 2 வழியாகவும் நம்மளுக்கு லங்ஸுக்குள்ளார காற்று உள்ள போகும். நம்மளுக்கு மூக்குன்னு ஒண்ணு இருக்கிறதே நம்மளுக்கு சளி பிடிக்கும் போது தான் தெரியும். அப்படியே மூக்கை அடைக்கும் போது அப்பதான் நம்ம மூச்சு இழுக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா நம்மள நிறைய பேருக்கு வாய் வழியா நம்ம அதிகமா சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியறதில்ல. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் குரட்டை. வாய் வழியா மூச்சு விடுறோம் அப்படின்னா குரட்டை மிக அதிகமா வரும். 2வது விஷயம் ட்ரைனஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வாய் வறண்டு போன மாதிரி இருக்கும். நீங்க நைட்டு தூக்கத்துல இருந்து திடீர்னு முழிப்பு வந்து எந்திரிக்கும் போது தண்ணி தாகம் அதிகமா எடுக்குது அப்படின்னாலே அதுக்கு காரணம் என்ன, நீங்க வாயை திறந்து தூங்கிட்டே இருந்திருக்கிறீங்க. அந்த காற்று உள்ள போய் வெளியே வந்து அந்த வாய்ப்பகுதி வறண்டு போயிடுச்சு. இப்படி வறண்டு போன வாய்ப்பகுதியினால உங்களுக்கு தாகம் அதிகமா எடுக்குது. அதனால நைட்டு எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறீங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம், வாயில நார்மலா இருக்கக்கூடிய செக்ரீஷன். நம்ம மூக்குல எப்படி மியூக்கஸ் திரவங்கள் சுரக்குதோ அதே மாதிரி வாயில சலைவாங்கிற அந்த திரவம் சுரப்பு நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த சலைவா திரவம் சுரப்பு நிகழ்ந்து வாய்க்குள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அப்படியே வெளியே போய்கிட்டே இருக்கும். ஒரு சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். வாய்க்குள்ளார ஒரு தொழிற்சாலை இயங்கிக்கிட்டு இருக்கும். அந்த தொழிற்சாலையை நம்ம ஓபன் பண்ணி வைக்கும்போது அந்த தொழிற்சாலை சரியா இயங்காம போயிடுது, வறண்டு போயிடுது. இதனால வந்து கிருமிகள் வந்து அப்படியே நம்ம வாயில தங்கிடுது. இதனாலதான் பகல் நேரத்துல பேசும்போது வாய் துர்நாற்றம் அதிகமா வருதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமா இந்த வாய் வழியா மூச்சு விடுறது அப்படிங்கிற விஷயம் ஒரு மிகப்பெரிய காரணமா அமைஞ்சிடுது. நீங்க நினைக்கலாம், நம்ம வந்து டெய்லி பிரஷ் பண்றோம், காலையிலயும் பிரஷ் பண்றோம், நைட்டும் பிரஷ் பண்றோம், என்ன பண்ணினாலும் இந்த வாய் துர்நாற்றம் போக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு காரணம் என்னவா இருக்கும்னா, நீங்க வாய் வழியா அதிகமா மூச்சு விடுறீங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கலாம். அடுத்த 4வது விஷயம், உங்க குரல் ரொம்ப கரகரப்பா இருக்கும். ஹோர்ஸ்னஸ், வாய்ஸ் ஹோர்ஸ்னஸ் அப்படிங்கிறது நிறைய எல்லாருக்கும் இந்த குரல் கரகரப்பா இருக்கிறது இல்லை. சில பேருக்கு அதிக கரகரப்பா இருக்குன்னா அதுக்கு மெயின் காரணமும் நம்ம வாய் வழியா மூச்சு விடுதல் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இந்த குரல் கரகரப்பு வருது. இது வந்து நம்ம வாய்ப்பகுதி மட்டும் இல்ல, தொண்டை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நீர் திரவ படிமங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அதனாலதான் உங்களுக்கு குரல்கள்ல கூட ஒரு மாறுபாடு தென்படுது அதிகமா நீங்க வாய் வழியா மூச்சு விடும்போது. 5வது விஷயம், தூக்கம் குரட்டை இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். தூக்கம் அடிக்கடி தடைப்படும் அப்படின்னு சொல்லிட்டேன். தண்ணி தாகம் எடுக்கும்னு சொல்லிட்டேன். இதனால என்ன ஆகுதுன்னா, காலை நேரத்துல எந்திரிக்கும் போது நம்மளுக்கு காலையில தூக்கத்துல இருந்து எந்திரிச்சோட கிடைக்கக்கூடிய அந்த புத்துணர்ச்சி, ஃப்ரெஷ்னஸ் போயிடுது. காலையில எந்திரிக்கும் போது ஒரு டயர்ட்னஸ், ஒரு சோம்பலோட ரொம்ப அசதியோட எந்திரிப்பீங்க. அது மட்டும் இல்லாம நாள் பூரா இந்த அசதி சோர்வு இருக்கும். 7வது விஷயம், இந்த மாதிரி நம்மளோட தூக்கம் தடைபட்டு அசதி சோர்வு இருக்கிறதுனால மூளையோட செயல்திறனும் பாதிக்கப்படுது. நம்மளால யோசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது, கிளியரா கரெக்டா யோசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது போயிடுது. உங்களுக்கு பிரெயின் ஃபாகிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மூளை வந்து ஒரு குழப்ப மனநிலைக்கு போயிடுது. 8வது விஷயம், நம்ம கண்களுக்கு கீழே அதிகமா கருவளையம் ஏற்படும். பெரியவங்கள்ல மட்டும் இல்ல, குழந்தைகள்லையுமே இந்த வாய் வழியா மூச்சு விடுதல் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுங்க. குழந்தைகள்ல பெரும்பாலும் ஏன் ஏற்படும்னா, அப்ஸ்ட்ரக்ஷன். அவங்களுக்குலாம் வந்து டான்சில் கட்டிகள், அடினாய்ட் கட்டிகள்னு நம்ம தொண்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில கட்டிகள் வந்து குழந்தை பருவத்துல அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த கட்டிகள் பெருசா இருக்கும்போது அவங்களும் அப்படியே வாய் திறந்துட்டே தூங்குவாங்க. ஸோ அவங்களுக்கும் பெரியவங்க மாதிரியே சின்ன குழந்தைகளுக்கும் குரட்டை வரும். கூடவே இரிட்டபிலிட்டின்னு, அவங்க எப்பவும் கிராங்கியா இருப்பாங்க, அழுகை அதிகமா இருக்கும். குழந்தையோட வளர்ச்சியே வந்து நார்மல் வளர்ச்சியே மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட வளர்ச்சி குறைவா இருக்கும். பிளஸ் குழந்தைகளோட உதடுகள்லாம் அதிகமா வெடிப்பு காணப்படும். ஸ்கூல்ல வந்து அவங்களோட கான்சென்ட்ரேஷன், மனம் குவிப்பு திறன் குறைவா இருக்கும். ரைட் டாக்டர், நீங்க பாட்டுக்கு காரணத்தை அடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க, என்னதான் இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்க எல்லார் மனசுலயும் ஏறலாம். இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். இப்போ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, டான்சில் கட்டிகள் இருக்கு, அடினாய்ட் கட்டிகள் இருக்கு அப்படின்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க குழந்தை பருவம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கட்டிகளோட சைஸ் குறையும். அதுக்கப்புறம் நார்மல் பிரீதிங் ரெஸ்யூம் ஆகும். திருப்பி நார்மலா மூக்கு வழியா மூச்சு விடுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஒருவேளை இந்த டான்சில் கட்டிகள் வந்து வருஷத்துல 5 வாட்டி அல்லது 6 வாட்டி திருப்பி கட்டி பெருசாகுது, தொந்தரவு கொடுக்குது அப்படின்னா ஒருவேளை டான்சில் கட்டியா எடுக்க வேண்டி வரலாம். 2வது, சளி பிடிச்சு மூக்கடைப்பு ஏற்படுறது தான் ரொம்ப காமனான ஒரு சூழ்நிலை. இது வந்து சீக்கிரம் சரியாகணும். அதுக்கு வந்து நம்ம மூக்குல வந்து இந்த ஸ்ப்ரே இதெல்லாம் இருக்கு. இந்த ஸ்ப்ரேலாம் அடிக்கும்போது இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் குறையுதுங்க. சளி, மூக்கடைப்பு இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஒருவேளை இன்ஃபெக்ஷன் இருக்கு, பாக்டீரியா கிருமிகள் இருக்குன்னா அது உங்க டாக்டரோட ஆலோசனையோட ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம். 4வது விஷயம், நார்மலாகவே உங்க மூக்குல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். டீவியேட்டட் நேசல் செப்டம்னு நம்ம மூக்குக்கு நடுவில் போகக்கூடிய இந்த செப்டம்,
அந்த சுவர்கள் வந்து வளைஞ்சிருக்கலாம், மூக்குக்குள்ள வளைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த நடுவுல போகக்கூடிய செப்டம் வளைஞ்சிருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆக்கணும்னாலும் நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும். இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 மூக்கு இருக்கு, எனக்கு வலது பக்கம் மூக்கு வழியா மட்டும்தான் மூச்சு விட முடியுது, இல்லைன்னா இடது பக்கம் மூக்கு வழியா மட்டும்தான் மூச்சு விட முடியுது டாக்டர், இது நார்மலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நார்மல். நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும். 2 பக்கமும் மூக்கு தொடர்ந்து ஒரு சேர விரிவடைஞ்சு 2 பக்கமும் சீரா நம்ம மூச்சு இழுத்து விடுதல் அப்படிங்கிறது இருந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லைனாலும் பரவாயில்ல. நிறைய பேருக்கு வந்து ஒரு பக்கம் மூக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய நார்மலான விஷயம். அடுத்த 5வது விஷயம், நேசல் பாலிப்னு சொல்லிட்டு மூக்குல ஏதாவது வளர்ச்சி, சதை வளர்ச்சி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஒருவேளை சதை வளர்ச்சி இருக்குன்னா இது ஒரு சிம்பிளான விஷயம். அந்த சதை வளர்ச்சியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்புறம் இயற்கையாகவே வந்து சில பேருக்கு வந்து அந்த படைப்பிலேயே வந்து அந்த அப்ஸ்ட்ரக்ஷன், மூக்கு வந்து அடைபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம தாடை பகுதி எலும்புகளோட அமைப்பு, மூக்கோட எலும்புகளோட அமைப்பை பொறுத்து இது இருக்கும். இதுக்கு வந்து பர்சனலைஸ்டு கஸ்டமைஸ்டு அப்ரோச் உங்களுக்கு ஏன்னா எல்லாருக்கும் இது பொதுவான விஷயம் கிடையாது, சில பேருக்கு தான் அப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா பல் டாக்டர், ஆர்த்தோடான்டிஸ்ட் இல்லைனா இஎன்டி நிபுணர், இவங்க யார் வேணாலும் ஒரு டீமா இருந்தாங்கன்னா இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை விட முக்கியமான விஷயம், சில பேர் வந்து பழக்கமாவே வந்து தொடர்ந்து வாய் வழியா மூச்சு விடுதல் அப்படிங்கிறத அவங்க சின்ன வயசுல இருந்தே பழக்கப்படுத்தியிருப்பாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம், படபடப்பெல்லாம் அதிகமா இருக்கும்போது மூச்சு விடுறது ரொம்ப வேகமா இருக்கும். ஸோ அப்போ வேகமா மூச்சு இழுத்து விடும்போது எப்பவுமே நம்மளுக்கு வாய் வழியா மூச்சு இழுத்து விட்டோம்னா சீக்கிரமா ஆக்சிஜன் அதிகமா உள்ள போய் வெளியே வரும் இல்லையா, அந்த ஒரு ஷார்ட்கட் மெத்தடுங்கிறதுனால படபடப்பு, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், படபடப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த மவுத் பிரீதிங்கை அதிகமா ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களுக்காக வந்து எந்த ஒரு டெக்னிக்கும் இல்லை, மெடிடேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன், தியான பயிற்சியும் மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி. டெய்லி அந்த பழக்கத்தை மாத்துறது தான் இங்க விஷயம். டெய்லி வாய் வழியாவே மூச்சு விட்டு பழகிறவங்களுக்கு காலையில, மதியானம், நைட்டு 3 வேளையும் அவங்க கான்சியஸா வாலண்டரியா வாயை மூடிக்கிட்டு மெதுவா டீப்பா மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுறது அப்படிங்கிறத 20 டைம்ஸ், காலையில மதியானம் 20 டைம்ஸ், நைட்டு 20 டைம்ஸ் பண்ணி பாருங்க. இதுலயே வந்து நிறைய விஷயங்கள் சரியாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு. தொடர்ந்து வாய் வழியாவே மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ரத்தத்திலேயே வந்து ஆக்சிஜன் அளவுகள் குறைவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது ஆஸ்மா தொந்தரவு இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த வாய் வழியா மூச்சு விடுதல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஆஸ்துமா பிரச்சனைகள்லாம் எப்பவுமே அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து ஒரு ரீட்ரைனிங் மூலமா அவங்க வாய் வழியா மூச்சு விடுறதை விட மூக்கு வழியா மெதுவா மூச்சை உள்ள இழுத்து விட்டு பழகினாங்கன்னா அவங்களோட ஆஸ்மா சிம்டம்ஸ், ஆஸ்மாட்டிக் அட்டாக்ஸ் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் என்னன்னா, இந்த நேசல் அட்ஹெசிவ் ஸ்ட்ரிப்னு இருக்கு. அதாவது வளைஞ்சிருக்கிற மூக்கை நேராக்கக்கூடிய ஒரு விதமான ஸ்ட்ரிப்பு. இது வந்து ஒரு நேசல் டைலேட்டர், நம்ம மூக்கு பகுதி விரிவடைய செய்யக்கூடிய ஒரு விதமான ஒட்டக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் மாதிரி. இந்த நேசல் ஸ்ட்ரிப்பை நம்ம மூக்கு பகுதியில் ஒட்டிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம மூக்கு பகுதியை விரிவடைய செய்து மூச்சு ஈஸியாக உள்ளே போய் வெளியே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகள்ல கண்டிப்பாக ட்ரீட் பண்ணி ஆகணும். அவங்க மூக்கு வழியாக மூச்சு விடுறது அப்படிங்கிறது அவங்களோட வளர்ச்சியில் ஆரம்பித்து அவங்க அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் பல்வேறு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பற்கள், கம் ப்ராப்ளம், டூத் டிகே ப்ராப்ளம், டென்டல் கேரிஸ் ப்ராப்ளம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் ஒரு சாதாரண ட்ரீட்மெண்ட் மூலமா. அவங்களுக்கு ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரதன் மூலமா மூக்கு வழியா மூச்சு விடணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்துக்கு அவங்களையும் கொண்டு வரணும். அடுத்த டெக்னிக் என்னன்னா, படுக்கும்போது கொஞ்சம் எலிவேட்டடா தலைப்பகுதியை தூக்கினாப்புல வச்சு படுத்தோம்னா தான் அந்த மூக்கோட ஏர்வேஸ் விரிவடையும். அதனால ஈஸியா வந்து மூக்கு வழியா உள்ள போய் வெளியே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டில் அலர்ஜன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஹவுஸை ப்ராப்பரா டெய்லி கிளீன் பண்றோமா, மாப் போடுறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஜென்ரலா ஈவினிங் நேரத்தில் ஃபுல்லா வாக்கிங் போறது, குழந்தைகளையும் கூட்டிட்டு வாக்கிங் போறது, யோகா பயிற்சிகள், மெடிடேஷன், தியான பயிற்சிகளும் இந்த நேரத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாய் வழியா மூச்சு விடுதல், மூக்கு வழியா மூச்சு விடுதல் குறித்த ஒரு முழுமையான புரிதலை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் அழுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.